ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃபிஷ் வாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க ஃபிஷ் வாங்குறதுலேருந்து குக்கிங் வரைக்கும் ஃபுல் விளாக் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நாங்கள் எப்போவுமே இந்த பாட்டி கடையில் தான் ஃபிஷ் வாங்குவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க. என்ன ஃபிஷ் வாங்கினோன்னா சங்கராவும் சொராவும் தான் வாங்கினோம். ஸோ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு கை அரிசி, மிளகு, சீரகம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேங்காவை பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் ஆறட்டும். அதே கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லேயே நம்ம குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்காங்க. புளி தண்ணி நல்லா பிசைஞ்சு அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கொஞ்சமாக இதில் வெறும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நம்ம அந்த குழம்புல ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஃபிஷ் போட்டுடலாம். ஸோ இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபிஷ் போட்டாச்சு. ஃபிஷ் போட்டுட்டு சிம்லேயே வச்சு 10 மினிட்ஸ் வச்சோம். ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பார்க்கலாம். ஃபிஷ் குழம்பு சொரா புட்டு, வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரியும் குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.